ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிப்ளன் ஃபேஷன் சாரி வேர்ல்ட். இந்த கிளாஸில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒன் ஸ்ட்ரோக் மெத்தடில் ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் எல்லாமே ஃப்ளாட் ப்ரஷில் நிறைய யூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம இன்னும் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்காக வந்து நான் சென்டரில் பேப்பரில் தான் பண்ண போகிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுறது மோஸ்ட்லி எல்லாருமே பேப்பர்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபேப்ரிக்கில் போட்டால் போதும். இது வந்து பேப்பரை நான் எடுத்துகிட்டு 200 GSMல பேப்பர் இருக்கும், இல்லை சார்ட் எடுத்துக்கோங்க, இல்லை A4 ஷீட் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். சரிங்களா? இதுக்கு வந்து நான் சென்டரில் மட்டும் ஓவல் ஷேப்பில் பென்சிலில் நான் ஒரு சர்க்கிள் போட்டுட்டேன். ஓவல் ஷேப் போடுங்க. சரிங்களா? ஏன்னா இந்த சன்ஃப்ளவர்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்காது. ஸோ ஓவல் ஷேப்பில் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த பெட்டல்ஸை வந்து ஒன் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணி ரவுண்ட் ப்ரஷில் நான் வந்து இந்த பெட்டல்ஸை வந்து கொஞ்சம் எல்லாம் ஒரே மாதிரி லைனாக போடாமல் கொஞ்சம் வளைச்சி அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். அப்போ தான் ஃப்ளவர் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2-3 ஃப்ளவர் வந்து போட்டுட்டு ஒரு ஃப்ளவர் வந்து க்ளோஸ் ஆகி இருக்கிற மாதிரி நான் போடுறேன். அதை வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள். இப்போ போடுற ஃப்ளவர் வந்து க்ளோஸ் ஆகி இருக்க மாதிரி நான் போட போகிறேன். இதை வந்து இந்த மாதிரி இடையில மேலேருந்து கீழே இருக்க மாதிரி சுற்றிலும் வந்து விரிஞ்ச மாதிரியே இருக்காமல் இது பார்க்குறதுக்கு க்ளோஸ் ஆகி லைட்டாக பூத்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும். கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து உங்கள் நேம் அதுக்கப்புறமா உங்கள் ப்ளேஸ் மென்ஷன் பண்ணி நீங்கள் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணலாம். மிஸ்டேக்ஸ் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் கமெண்ட்ஸ்லையும் கேட்டுக்கலாம். குரூப்பில் இருக்கிறவங்க நீங்கள் குரூப்லேயும் பண்ணி கேட்டுக்கலாம். கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து அது வந்து ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். இதை வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி சும்மா அப்படி டாட்டட் கொடுத்து நான் எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ளோஸ் ஆகி அந்த மாதிரி இருக்கிற ஃப்ளவருக்கு வந்து அந்த கீழே பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டெம்மோடு சேர்த்த மாதிரி ஃப்ளவர் வந்து க்ரிப் ஆகி பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஒரு பார்ட் போட்டுட்டு, ஏன்னா விரிச்ச பார்ட்டுக்கு வந்து நம்ம ட்ரா பண்ணும்போது அந்த அளவுக்கு தெரியாது பெயிண்டிங்கில். கொஞ்சம் க்ளோஸ் ஆகி இருக்கிற ஃப்ளவருக்கு வந்து நம்ம அதை போட்டோம்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. லீஃப் வந்து ப்ரௌன் அண்டு க்ரீன் கலரில் நான் ஷேடு எடுத்துருக்கிறேன். நீங்கள் போடுற லீஃப் வந்து இதில் வந்து நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போது நீங்கள் எப்படி வேணாலும் லீஃப் போடலாம், ஆனால் நீங்கள் போடுற லீஃப் வந்து அந்த ஃப்ளவருக்கு ஒத்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு ப்ரஷ் ப்ராக்டிஸ் நல்லா வரும். இன்னும் நிறைய க்ரியேட்டிவாக நாமளே வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து போடுறதுக்கு நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். சரிங்களா? அதுக்காக தான். ஸோ தொடர்ச்சியாக ஃப்ளவர்ஸே வருது அப்படின்றதுனால கொஞ்சம் போர் ஆகிலாம் விட்டுறாதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து அவங்களுடைய ஸ்கில் டெவலப் ஆகும். நீங்களே ஓனாக க்ரியேட்டிவாக நிறைய பண்ண முடியும். சரிங்களா? இது இன்னொரு டைப் ஃப்ளவர். போடுறத கவனமாக பாருங்கள். இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்டெம்மு போட்டுட்டு அதுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து இடையில கொடுக்குறேன். கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கட்டாயமாக ஒர்க் பண்ண நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ஒர்க்ஸையும் நீங்கள் கட்டாயமாக குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆல்பம் வந்து ரெடி பண்ணுங்கள். ஆல்பம் சப்மிட் பண்ணால் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி நான் லீவ்ஸ் போட்டு சும்மா அந்த ஃப்ளவரு அப்புறம் லீஃப்லாம் கொஞ்சம் சிந்துற மாதிரி கொஞ்சம் எல்லாம் போட்டு இந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய க்ரியேட்டிவ் மைண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஃப்ளார் வந்து நிறைய போட்டிருக்கோம், துலிப் ஃப்ளாரு. நம்ம ப்ராக்டிஸ்க்கே அதுதான் நான் கொடுத்துருக்கேன். அதை வந்து க்ரியேட்டிவாக நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கீழே வந்து ஒரு பில்லு மாதிரி எஃபெக்ட் நான் கொடுத்து ஸ்டெம்மை கொஞ்சம் லாங்காக கொடுத்து நான் போடுறேன். இது பார்க்குறதுக்கு துலிப் ஃப்ளார் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி போடும்போது. ஏன்னா ஒரிஜினல் துலிப் ஃப்ளார்லையும் இந்த மாதிரி தானே இருக்கும். சரிங்களா? புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சிலபஸை கட்டாயமாக கம்ப்ளீட் பண்ணி அதை சென்ட் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு கிளாஸஸையும் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் பண்ணி அதை சென்ட் பண்ணுங்கள். டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃப்ளவர் வந்து ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். யார் கொடுக்குறாங்க? இவங்க யார் கூட இருக்கிறாங்க? திரும்ப நிறைய கலர்ஸ் அண்ட் ஒன் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணி டபுள் கலர் யூஸ் பண்ணி எந்த கலரோடு எந்த கலர் மிக்ஸ் ஆனால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரிலாம் போட்டு நிறைய கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.